ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டான மணக்க மணக்க பார்த்தாலே சாப்பிட்ணுன்னு தோணக்கூடிய மீன் குழம்பு தாங்க. மீன் குழம்புனா யாருக்கு தாங்க பிடிக்காது. அந்த மீன் குழம்ப நம்ம டேஸ்ட்டாக வச்சு கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு மீன் குழம்பு தான் இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வைக்க வேணாம். ரொம்ப அரைச்சி வறுத்து பொரிச்சு இப்படிலாம் கிடையாது. சிம்பிளாக நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு அதே டைம் நல்லா டேஸ்ட்டாக எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோங்க. இந்த மீன் குழம்ப சாப்பிட்டா திரும்ப சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப நீங்கள் ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்புக்கு என்னென்ன வேணுங்கிற பொருளை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதை எடுத்துக்கலாம். அடுத்து 2 பிடி சின்ன வெங்காயத்தை நான் அதுமாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் இங்கே நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை புளி கரைச்சோம் இல்லைங்களா, அதில் கரைச்சி வச்சுருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் இங்கே காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இது குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் மிளகாய்த்தூள் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் நல்லா சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அது சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெந்தயத்தை போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டுங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக ஆனதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சுருந்த இந்த சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணுங்க. இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுபடட்டும். நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகணும். வெங்காயம் எந்த அளவு நல்லா வதங்குதோ அந்த அளவு மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வெங்காயத்தை அந்த மாதிரி நல்லா வதங்காமல் மட்டும் குழம்பு வைக்காதீங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருக்காது. குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே மெயினாக நம்ம வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்து தக்காளியை சேர்த்துக்கலாங்க. தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இதுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது கல்லுப்பு சேர்த்து வதக்குனா தக்காளி சீக்கிரம் நல்லா வதங்கும். தக்காளியை நைஸாலாம் நல்லா வெட்ட வேணாம். இந்த மாதிரி 1-2 வெட்டி போட்டாலே போதும். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வதங்கினதும் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் காரத்துக்காக தான் காஷ்மீர் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் மட்டும் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. ஒரு நிமிஷம் வதக்கினா போதுங்க. அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா அதுக்கு அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் சேர்க்கணும். இந்த ரேஷியோவில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நம்ம புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா நசுக்கி வச்சுருக்கேங்க. அதை அதில் சேர்த்துக்கலாம். புளி நல்லா புளிப்பாக இருக்குங்க. அதனால நான் வந்து இதில் தண்ணியும் நல்லா சேர்த்துப்பேன். இது ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா திக்காக இருக்கு இல்லைங்களா, இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. கொதித்ததும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து கொடுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். உடனே தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஒரு கொதி வந்ததும் நம்ம தண்ணி சேர்க்கலாம். பாருங்கள் நல்லா கொதித்து வருது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ வந்து இதில் குழம்புல வந்து நான் தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். அதனால் நல்லா தண்ணி நிறையா சேர்த்துருக்கேன் நான். இந்த பதத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டிங்கன்னா இதோட கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. புளிப்பு பார்த்துக்கோங்க. புளிப்பு உங்களுக்கு தகுந்தாப்பில் வச்சுக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா புளிப்பாக இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மீன் குழம்புனாலே புளிக்கணும் இல்லைங்களா. இதுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வரணும். இப்போ நான் வந்து மீன் வந்து ஏரி வவ்வால் தாங்க எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு வயிறு பகுதியும் தலைப்பகுதி வால் பகுதியை மட்டும் நல்லா அலசி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது மட்டும் தான் போட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன். குழம்பு நல்லா கொதிக்குதுங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருந்தேன் மூடி.
மூடி போட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டிருக்கேன். மாங்காய் போட்டதுமே நம்ம மீனும் போட்டுடலாங்க. நல்லா சுத்தமாக மீனை நல்லா கழுவி வச்சுருக்கோம். லெமனும் உப்பும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அப்படி இருந்தால் அந்த வழுவழுப்பு தன்மையெல்லாம் இருக்காது. மீன் நல்லா கவுச்சி இல்லாமல் நல்லா இருக்கும். நீங்களும் அந்த முறையில் சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வயிறு பகுதியும் அந்த தலையும் வாலுமே நமக்கு வந்து 3/4 கிலோ இருக்குங்க இந்த மீன். அதை மட்டும்தான் நம்ம போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மற்றதெல்லாம் வறுக்க போகிறோம். இதை மட்டும்தான் போட்டு நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. உங்கள்கிட்ட எந்த மீன் இருக்கோ அந்த மீனில் நீங்கள் குழம்பு வைங்க, நல்லாயிருக்கும். இதே டைப்பில் வைங்க. எந்த மீன் குழம்பா இருந்தாலும் இந்த டேஸ்ட்டில் இந்த முறையிலே வைங்க. எந்த மீன் எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா முழுகிற அளவு போட்டாச்சு. இப்போ அதை மூடி போட்டு முடிச்சிடலாம். மூடி ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே மூடி கொதிக்கட்டும். 3 மினிட்ஸ் மட்டும் வைங்க போதும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். மீன் வந்து மெதுவாக கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம வந்து இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாங்க. மீன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து தேங்காய் இருக்கு இல்லைங்களா, தேங்காய் நல்லா சின்ன முடியை வந்து ஒரு அரை முடி எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா கீந்து வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க. நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சா. இப்போது எல்லா தேங்காயும் நம்ம கலந்து போட்டாச்சு. இதில் போட்டு நம்ம உடனே நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி பொறுமையாக மேலாம்பில் இப்படி நம்ம இதை கலந்து கொடுக்கணும். ஏன்னா உள்ளே விட்டு நல்லா கிண்டிட்டோன்னா மீன் உடஞ்சிரும். ஓகேங்களா? அதனால் மேலாம்பில் இது மாதிரி கலந்து கொடுங்க. கொடுத்துட்டு பாருங்கள் நல்லா கொதி வருது. கொதிச்சு வந்ததும் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸ் விட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். 3 மினிட்ஸ் மட்டும் வச்சா போதும். பாருங்கள் நல்லா கொதி வந்திருக்கு. 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மீன் குழம்பு இப்போ நமக்கு தயாராகிடுச்சு. அவ்வளோதான். மீன் குழம்பு சூப்பரான அருமையான மீன் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நமக்கு வந்து கருவேப்பிலை இருக்குது இல்லைங்களா, அதை கொஞ்சம் போட்டு இறக்கணும். சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கருவேப்பிலை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். இறக்க போகிற டயத்தில் தான் இந்த கருவேப்பிலை சேர்க்கணும். அதை பிச்சு சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. போட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு உடனே சாப்பிடக்கூடாதுங்க. இது ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே இந்த மீன் வந்து இந்த குழம்புல ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எப்படி குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிரேவி சூப்பராக இருக்குது இல்லைங்களா, தண்ணியாக இல்லாமல் நல்லா கரெக்டான, ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கொழணும் இல்லை, கரெக்டான பதத்தில் இந்த மீன் குழம்பு இருக்குது. பாருங்கள் எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக நல்லெண்ணெய் லாஸ்ட்டாக இறக்க போகிற டயத்தில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும், டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வந்து சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வறுத்த மீன் வச்சுருக்கோம். இதில் சாதம் போட்டு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. நீங்களும் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. ப்ளீஸ் லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.